ஓகே. அப்ப இப்ப நாங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்விக்கு போகிறோம். 12வது கேள்வி. இந்த 12வது கேள்வி வந்து 5ஆம் ஆண்டுக்கும் இதே கேள்வி வந்தது. நாங்கள் 5ஆம் ஆண்டு பேப்பர் 4 வகுப்புல செய்வோம். அப்ப நீங்கள் 5ஆம் ஆண்டு பேப்பர் இப்ப எல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். 5ஆம் ஆண்டு பேப்பர்ல 2025 5ஆம் ஆண்டு பேப்பர்ல 4வது கேள்வி. சரியா? அப்ப கேள்வி பக்கத்துல குறிச்சு வச்சு கொள்ளுங்க. இப்படி அந்த கேள்வி பக்கத்துல கிரேட் 5 2025 4வது கேள்வி என்ன, இந்த 12வது கேள்வி பக்கத்துல குறிச்சு வச்சு கொள்ளுங்க. ஏன்னா இதை நான் படிப்பிக்க போறேன், நீங்க சுயமா செஞ்சு வச்சிருக்கணும் அந்த 5ஆம் ஆண்டு கேள்வியை. சரியா? இப்ப பாத்தீங்களா, ஒரே மாதிரி கேள்விதான் திரும்ப திரும்ப வரும். நீங்க இதை செஞ்சுட்டு போனா உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். 14ஆம் தேதி நாங்க படிச்ச கேள்வி, அந்த பாஸ் பேப்பர்ல படிச்ச கேள்வி திரும்ப போட்டிருக்காங்களேன்னு சொல்லி வந்து சொல்லணுமா எனக்கு எப்படி கேள்வி இருந்துட்டு. சரி, இப்ப 12வது கேள்விக்கு போ. சரியா? 12வது கேள்வி என்ன? பாத்திரம் ஒன்றில் இருந்த இனிப்புகளில் 4ன் மேல் ஒன்றை அலெக்ஸ் பாண்டி எடுத்துக்கொண்டான். சரியா? ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கா, அதுல 4ன் மேல் ஒன்றுன்னா என்ன, காவாசி தானே, நேற்று படிச்சுனாங்க. 4ல ஒன்றை அலெக்ஸ் பாண்டி எடுத்துட்டாராம். சரியா? அப்ப ஒரு படம் ஒன்று கிரி பார்ப்போமா? இதுக்கு ஒரு படம் ஒன்று கிரி பார்ப்போம். 4ல் ஒன்றுன்னா 4ஆ பிரிப்போம். சரியா? 4ல ஒன்றுன்னு தானே சொல்லியிருக்கு. 4ல ஒன்றுன்னு சொன்னபடியா ஒரு முழு படத்தை 4ஆக பிரிப்போம். 4ஆக பிரிச்சு அதுல ஒன்று யார் எடுத்ததா? 4ல் ஒன்றை யார் எடுத்தவர்? அலெக்ஸ் பாண்டி எடுத்துட்டாராம். அலெக்ஸ் 4ல் ஒன்றை அலெக்ஸ் தூக்கிட்டார். சரியா? அப்ப இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கு? 3 ஒரு பங்கு. 3 இருக்கும். சரியா? 3, 4ல 3 இருக்கும், 3 இருக்கும். அப்ப அங்கால வரும்போ மீதியின் 3ல ஒன்றை, மீதி எத்தனை இருக்கு இப்ப? மீதி 3. அந்த 3ல ஒன்றை யார் எடுக்கிறாராம்? மருது பாண்டி. மருது பாண்டி, அலெக்ஸ் பாண்டியில தம்பி போல இருக்கு, ஒரே மாதிரி பேராகிறது. அப்ப அப்ப இவருக்கு நாங்க வேற டிசைன்ல பட்டன் போடுவோம். என்ன, 3 இருக்கு, அதுல ஒன்றை அவட்ட தம்பி மருது பாண்டி வந்து தூக்கிட்டார். மருது பாண்டி தூக்கிட்டார். இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 2. 2. அப்ப அந்த 2ஐயும் சேர்த்து எத்தனை இனிப்பாம்? 18 இனிப்புகள் மீத. அந்த 2ஐயும் சேர்த்து எவ்வளவுன்னு சொல்றாங்க? 18 இனிப்புகள். 2ஐயும் சேர்த்து 18. சரி, இந்த 2ம் 18. அப்ப இந்த 2 எவ்வளவு வந்திருக்கும்? 18. அது 18. ஏன்னா இந்த 2ம் 18 சொன்னா இந்த 2ம் 18 தானே இருந்திருக்கும். அப்ப இவருக்கு 18 இருந்திருப்பேன். ஓகே, மீதியா 18 இருக்குண்டா, 2 பட்டி 18, இந்த 2 பட்டியும் 18. இப்ப கேள்விக்கு போகுமா, என்ன கேட்டிருக்காங்க? ஓகே சார். ஆரம்பத்தில் பாத்திரத்தில் இருந்த இனிப்புகள் எத்தனையாம்? எத்தனை எத்தனை இருந்திருக்கும்? இங்க 18 இருந்தது, இங்க 18 இருந்தது. அப்ப மொத்தமா எவ்வளவு இருந்திருக்கும்? 18 பிளஸ் 18 அல்லது 18 2 நீங்க சொன்ன சரி. 18 2 இருக்கணும், அல்லது 18ஐயும் 18ஐயும் கூட்டணும். எவ்வளவு? 18ஐயும் 18ஐயும் கூட்டணும். கூட்டினா எவ்வளவு? 36. 36. 1 3 2 2 3 36. 18 2 வரைக்கும் அதேதான் 36 இனிப்புகள். சரியா? 36 இனிப்புகள். ஈஸியா இருந்ததுல்ல. அப்ப 5ஆம் ஆண்டு கேள்வியில, 5ஆம் ஆண்டு பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 4 அதே மாதிரி இருக்கும். அதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு கேட்கிறா சொல்றோம் இதுல. ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்க, 14வது கேள்வி. 14வது கேள்வி. கூட்டம் ஒன்றில் 50லும் கூடிய 100லும் குறைந்த எல்லா ஒற்றையன்களும் உள்ளது. சரியா? ஒற்றையன் ஒற்றையன் என்று சொன்ன ஒற்றையன் என்று சொன்னா என்ன? 1 3 5 7 1 3 5 7 9 சொல்லி
ரெண்டால வகுத்தா ஒன்று மிச்சம் வரும். ஏன்னா ரெண்டால வகுத்தா ஒன்று மிச்சம் வரும். ரெட்டைன்னு சொன்னா என்ன? ரெண்டா ஈர்முண்டு ஆறு முண்டு மும்முண்டு ரெட்டைன்னா என்ன? ரெண்டால வகுப்பட்டா யூதி பூஜ்ஜியமா இருக்கிறது தான் நாங்க ரெட்டைன்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டால வகுப்பட்டால் மீதி பூஜ்ஜியமா வர எண்களை நாங்க ரெட்டைன்னு சொல்லுவோம். 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? ஓகே, ஒட்டையன் ரெட்டையன் உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த கேள்விக்கு போவோம். கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கூட்டம் ஒன்றில் 50லும் கூடிய 50லும் கூடியன்னு சொன்னா 50 வரா, 50 விட கூட 51, 52, 53 அதுல 100லும் குறைந்த அப்ப 100 வராது, 99, 98, 97 அதுகள் வரும். சரியா? அதுல எல்லா ஒற்றையன்களும் உள்ளது. சரி, அது இருக்கட்டும். கூட்டம் 2ல கூட்டம் 1 நாங்க ஷோர்ட்டா நோட் பண்ணுவோம். கூட்டம் 1 50லும் கூடிய 51ல தொடங்கி என்ன 51, 53, 55, 57 அப்படியே போகும். 1, 3, 5, 7 இதே மாதிரி அப்படியே போகும். 100லும் குறைந்த 100 ஒரு ரெட்டேன். சரி, அது ஒட்டேன் இல்லை. 100லும் குறைந்தன்னு சொன்னா 99ல முடியும். சரியா? கூட்டம் 1ல. அதுக்கப்புறம் கூட்டம் 2ல என்னவாம்? கூட்டம் 2ல் 100லும் குறைந்த எல்லா முக்கோணி எண்களும் உள்ளது. சரியா? கூட்டம் 2ல எல்லா முக்கோணி எண்களும் உள்ளதா? 100 விட குறைஞ்ச எல்லா முக்கோணி எண்ணும் உள்ளதா? அப்ப கூட்டம் 1ல் கூட்டம் 2 விட எத்தனை எண்கள் கூடவாக இருக்கு? அப்ப நாங்க இதுல எல்லா முக்கோணி எண்ணையும் எழுதுவோம். என்ன? எல்லா முக்கோணி எண்களையும் எழுதுவோம். முக்கோணி எண் சொன்னா என்ன? முக்கோணம் மாதிரி முதலாவது முக்கோணி எண் 1. சரி, இதை பாருங்க. இதை வச்சு ஒரு முக்கோணம் ஒன்று கீறலாமல்ல? ஒரு முக்கோணி ஒன்று கீறலாம் தானே, ஒரு ஒரு உருண்டையை வச்சு. அப்ப முதலாவது முக்கோணி எண் 1. அடுத்த முக்கோணி எண்ணை பாருங்க. அடுத்த முக்கோணி எண் இதுல ஒரு உருண்டையும் இதுல ஒரு உருண்டையும் போடுவோம். பாருங்க, முக்கோணமாய் வந்துட்டா. அப்ப இப்ப எத்தனை உருண்டை இருக்கு இதுல? 1, 2, 3. எத்தனை உருண்டை இருக்கு? முக்கோணி எண் என்ன? இந்த இடைவெளிக்குள்ள ஒரு உருண்டையை போடுவோம். கேரம்போர்ட் காய் நிறைய அடுக்கிற மாதிரி கேரம்போர்ட்ல அது மாதிரி இந்த இடைவெளிக்குள்ள ஒரு உருண்டையை போடுவோம். இந்த இடைவெளிக்குள்ள ஒரு உருண்டையை போடுவோம். இப்ப பாருங்க, திரும்பவும் ஒரு முக்கோணி கீரல் இருந்தாங்க. என்ன? இப்ப எத்தனை உருண்டை இருக்கு? 1, 2, 4, 5 முக்கோணி. இப்படி நாங்க உருண்டைகளை போட்டுட்டு இருந்தா டைம் முடிஞ்சு பேப்பரை பறிச்சுட்டு போயிடுவாங்க. சரியா? அப்ப முக்கோணி எண்கள் காண்றதுக்கு வேற ஒரு முறை சொல்லித்தரேன். சரியா? இப்ப பாருங்க, இதுல அடுத்ததாக இதுல இந்த இடவெளிகள் உண்டு, இந்த இடவெளிகள் உண்டு, இந்த இடவெளிகள் உண்டு போட்டா அடுத்ததான் 4 ஊத்து. சரியா? அடுத்தது 4 உருண்டை வருது. அப்ப ஏற்கனவே 6 இருந்தது. அப்ப 4 கூடினா எவ்வளவு வரப்போகுது? 10. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்குதா? முதலாவது 1 வந்துட்டு பிறகு 2 கூடுது. ஏன்னா இவரை விட எவ்வளவு கூடுது? 2 கூடுது. அடுத்தது வரிசையில பாருங்க, 3 கூடுது. 3ஓட 3 கூட்டினா 6 வரும். அடுத்த வரிசையில பாருங்க, 4 கூடுது. என்ன? அப்ப 6ஓட 4 கூட்டினா 10 வரும். பார்த்தீங்களா? திரும்ப பாருங்க, திரும்ப சொல்றேன். 1ஓட 2 கூட்டினா 3 வரும். 2க்கு அடுத்தது 3 தானே, 3ஓட 3 கூட்டினா 6 வரும். 3க்கு அடுத்த 4 தானே, 6ஓட 4 கூட்டினா 10 வரும். அப்ப 4க்கு அடுத்தது என்ன? 5. அப்ப எத்தனையை கூட்டணும்? 10ஓட எவ்வளவு? 15. 5க்கு அடுத்தது என்ன? 6. 15ஓட எத்தனையை கூட்டணும்? 6 கூட்டினா எத்தனை? 22. அப்ப 6க்கு அடுத்து என்ன? 7. 6க்கு அடுத்தது 7 + 7. அப்ப 21ஓட எத்தனையை கூட்டணும்?
தொண்ணூறால கூட்டினா எத்தனை 28 28 கீழே கீழே எடுக்கிறேன்னா ஓகே வெரி குட் 28 இனி இஞ்சால போட்ட தாண்டி போயிட்டு இப்ப கீழே எழுதுறேன் 7 அடுத்து என்ன 8னே 8 அப்ப 28ஓட எத்தனையே கூட்டணும் 8 எத்தனை 36 வெரி குட் 36 அப்ப 8 அடுத்து என்ன 8 கூட்டணும் 9 8 9 9 9 அடுத்தது 10 10 கூட்டினா 55 10 அடுத்தது 11 11 கூட்டினா எத்தனை 61 அடுத்த 12 கூட்டினா எத்தனை 78 78 அடுத்த 13 எத்தனை 13 கூட்டினா 91 அதுக்கு அடுத்த 14 கூட்டினா எத்தனை 105 வந்துட்டாரு 105 வந்துட்டாரு ஆனா கேள்வியில சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க 100லும் குறைந்த குறைந்த நூறிலும் குறைந்த எல்லா முக்கோணங்கள் சரி அப்ப இவர் தேவையோ உங்களுக்கு இவர் தேவையோ இல்ல வேண்டாம் 100 விட குறைந்த 105 வேண்டாம் சரியா அப்ப எத்தனை முக்கோணியன்கள் இருக்குன்னு எண்ணுவோமா ஒன்றுக்கும் 100 சரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கடைசியா 13 தானே கூட்டினாங்க அப்ப 13 முக்கோணியன்கள் இருக்கு ஒன்றுக்கும் 100க்கும் இடையில அதாவது கூட்டம் 2ல 13 முக்கோணி எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா அதே மாதிரி இவருக்கு எங்களுக்கு எண்ணிட்டு இருக்கல அது ஒற்றை எண் சரியா அதுக்கு நேரம் போகும் அது ஒற்றையன் எங்களுக்கு தெரியும் தானே எப்படியோ ஒற்றையன்டா பாதி ஒற்றையன் பாதி ரெட்டையன் மம்மி அயோதிசன் அது மியூட் பண்றேன் ஓகே அப்ப இங்க பாருங்க இதுக்குள்ள பாருங்க ஒன்றுக்கும் 10க்கும் இடையில பாத்தீங்கன்னு சொன்னா 51க்கும் 99க்கும் இடையில 51க்கும் 100க்கும் இடையில எத்தனை ஒற்றையன்கள் என்று நாங்க இப்படி ஒவ்வொன்றையும் எண்ணி எழுதி பார்த்துன்றதுக்கு நேரம் இல்லை அதுக்கு பதிலாக நான் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தரேன் பாருங்க இதை பாருங்க 1க்கும் 10க்கும் இடையில 1க்கும் 10க்கும் இடையில அல்ல 1 தொடக்கம் 10 1க்கும் 10க்கும் இடையில 1 தொடக்கம் 10 வரை 1 தொடக்கம் 10 வரை எத்தனை ஒற்றையன்கள் இருக்கு எத்தனை ஒற்றையன்கள் இருக்கு எத்தனை எத்தனை ரெட்டையன் இருக்கு 5 ஒற்றையன் இருக்கு 5 ரெட்டையன் இருக்கு பாதிக்கு பாதி 10 நம்பர்ல 10 நம்பர் சொன்னா 5 ஒற்றையன் இருக்கும் 5 ரெட்டையன் இருக்கும் ஓகேவா அப்ப இதுல பாருங்க 51ல இருந்து 100 வரை 51ல இருந்து 100 சொன்னா அதுக்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் 51ல இருந்து 100க்குள்ள எத்தனை நம்பர் இருக்கும் 50 நம்பர் 50 நம்பர்ல எத்தனை ஒற்றையன் இருக்கும் எத்தனை ரெட்டையன் இருக்கும் 25 ஒற்றையன் இருக்கும் 25 ரெட்டையன் இருக்கும் ஏன்னா அஞ்சு நாங்க பார்த்துட்டேமே ஒன்று தொடக்கம் 10ன்னு சொன்னா 10 நம்பர் இருக்கும் 10 நம்பர் எடுத்தோம்னு சொன்னா 5 ஒற்றையன் 5 ரெட்டையன் பாதி பாதி அது மாதிரி 51 தொடக்கம் 100ன்னு சொன்னா அதுக்குள்ள 50 நம்பர் இருக்கும் அப்ப பாதி ஒற்றையன் பாதி ரெட்டையன் அப்ப 50ல பாதி எவ்வளவு 25 அப்ப கூட்டம் 1ல 25 ஒற்றையன்கள் இருக்கும் 25 ஒற்றையன்கள் இருக்கும் கூட்டம் 2ல எத்தனை முக்கோணி எண்கள் இருக்குன்னு நாங்க எண்ணி பார்த்தனாங்க எத்தனை 13 முக்கோணி எண்கள் இருக்குன்னு எண்ணி பார்த்தாங்க அப்ப பாருங்க இதுல 13 பேர் இருக்கணும் இதுல 25 பேர் இருக்கணும் கேள்வி வந்து எவ்வளவு கூட இருக்கா கூட்டம் 2 விட கூட்டம் 1ல எவ்வளவு கூட இருக்கு 12 வெரி குட் 12 இருக்குன்னு கண்டிக்காரன் ஓகே 25ல இருந்து 13 கழிச்சா 12 வரும்
அப்ப இதுல நீங்கள் புதுசா படிச்சது முக்கோணியன்கள். முக்கோணியன்கள் எப்படி படங்கீறி கண்டுபிடிக்கலாம். சரியா? அதை விட ஒன்னோட ரெண்டை கூட்டுறது, அப்புறம் மூண்டை கூட்டுறது, அப்புறம் நாலை கூட்டுறது, 5 6ன்னு சொல்லி அடுத்து வார நம்பர்களை கூட்டிட்டு போனாலும் நாங்க முக்கோணியன்களை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ஒட்டு எண்கள் என்ன, ரெட்டை எண்கள் என்னன்றதும் நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே? ஓகே, அப்ப இந்த கேள்வி முடிஞ்சு. சரி, அடுத்த கேள்வி போவோம். 15வது கேள்வி. 0.0006. 0.0006. அடுத்தது 10 முழு எண்களை சொல்லணும்னா 10 முழு எண்கள் 10. அங்கால 0.002. ஓகேவா? 2. அங்கால 12 இருக்கிறார். முழு எண்ணில் 12 இருக்கிறார். அடுத்தது என்ன? 0.001. ஓகேவா? அப்ப ஆகிய எண்களில் எந்த 2 எண்கள் மற்றதால் வகுக்கும் போது மிகச்சிறிய பெருமானத்தை தரும்? யார் 2? இதுல 5 சோடி இருக்கு. 5 நம்பர் சோடி இல்ல, 5 நம்பர் இருக்கு. இந்த 5 நம்பர்ல யாரால பிரிச்சா சின்னதா விட வரும் என்றது கேள்வி. ஓகேவா? அதுக்கு முன்னுக்கு இவரை நாங்க எல்லாத்தையும் 4 நம்பரா மாத்துவோம். நேற்று சொல்லி தந்த நான் எல்லாம் என்ன நேற்று சொல்லி தந்தேன்னா, நேற்று இதுல வராத ஆட்கள் யாராச்சும் புதுசா இருந்தா சில நேரம் அவங்களுக்கு தெரியாதபடியா நான் சொல்றேன். 1 என்ன, இது 1 தானே? இப்ப இதுல பெருமானம் என்ன சொல்லுங்க? 10. 10. இப்ப 100. இப்ப எவ்வளவு? 1000. முழு பக்கத்துல பார்ப்போம். இது போட பெருமானம் அதிகம். 15. இப்ப இது என்ன நம்ம இதுல பெருமானமோட 1 தசம் இன்னொரு இப்ப இதுல பெருமானம் என்ன? 1.00. இல்லையா? பெருமானம் மாறிட்டா? இல்ல. 1 பின்னுக்கு நாங்க எத்தனை சைவர் போட்டாலும் அந்த நம்பர் மாறாது. சரியா? ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 1 10 100 பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 1 தான், இப்பவும் 1 தான், இப்பவும் 1 தான். சரியா? நாங்க எத்தனை சைவர் போட்டாலும் அதுல பெருமானம் மாறாது. அப்ப நாங்க இங்க இதை கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா தசத்துக்கு பின்னு கண்டபடியா இங்க ஒரு பூஜ்ஜியம், அது மாதிரி இங்கேயும் தசத்துக்கு பின்னுக்கு இங்க ஒரு பூஜ்ஜியத்தை போடுவோம். இப்ப பாருங்க எங்களுக்கு இலகுவாயிட்டு. சரியா? யார் சிறிய நம்பர் யார் பெரிய நம்பர்ன்ட்டு நாங்க இதுல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப யாரால பிரிச்சா சின்ன விட வரும் என்று சொல்றதுதான் கேள்வி. ஓகே, இப்ப இதை பாருங்க. ஒரு கேள்வி, வீட்டுல ஒரு கேக் கொண்டு வாங்கிட்டாங்க. சரியா? கேக் கொண்டு வாங்கக்குள்ள நீங்களும் தம்பியும் தான் இருக்கு. சரியா? 2 பேர் தான் இருக்கீங்க. அப்ப எத்தனையா பிரிப்பீங்க? எத்தனையா பிரிப்பீங்க? ஒரு கேக் 2 பேர் தான் இருக்கீங்க. பிரிப்போம். கேக் 2ஆ பிரிப்போம். சரியா? 2ஆக பிரிப்போம். திடீரென்று கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க வீட்டை வந்துட்டாங்க. சரி, அப்ப அவங்கள பார்க்க வச்சு சாப்பிடலாம் தானே? அப்ப அவங்களுக்கு கொடுக்க தானே வேணும். சரியா? இப்ப 4 பேர் அப்ப எத்தனையா வெட்டுவீங்க ஒரு கேக்கு? 4ஆ வெட்டுவோம். அதாவது இப்ப 4 ஒன்று கிடைக்கும். முதல்ல வெட்டி ஒரு சரியா? மியூட் பண்ணுங்க. சாய்ச்சதுக்கு அப்புறம் மியூட் பண்ணலாம். இல்லாட்ட சத்தம் கேக்குது. ஓகே, நான் ஒரு மியூட் பண்றேன். நீங்கள் கதைக்குள்ள மட்டும் ஒரு மியூட் பண்ணி போட்டு கதை. சரி, முதல் பாருங்க. நான் சொன்னேன்னா ஒரு கேக்க 2ஆ வெட்டினாங்க. அப்ப 2ல ஒரு துண்டு கிடைச்சிருக்கும். முதல் 2ல ஒரு துண்டுன்னா சொன்னா இவ்வளவும் கிடைச்சிருக்கும். அவ்வளோதையும் நம்ம சாப்பிட்டு இருக்கலாம். பெரிய துண்டு என்ன?
அதுக்குள்ள 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க நமக்கு. அப்ப அவங்கள பார்க்க வச்சு சாப்பிடல, அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 4 ஆக்கிட்டீங்க. இப்ப ஆளுக்கு ஒரு துண்டு கிடைக்கும், 4 துண்டு, இவ்வளவுதான் கிடைக்கும். என்ன சொல்லி அப்ப பாருங்க, கீழே இருக்கிற நம்பர் பெருசாகினோடனே எங்களுக்கு இதுல பெருமானம் குறையுது. சரியா? கீழே இருக்கிற நம்பரை நான் பகுதி என்னன்னு சொல்லுவோம் பின்னத்துல, அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு 4ஆம் ஆண்டுக்கும் 5ஆம் ஆண்டுக்கும். கீழே இருக்கிற நம்பரை நாங்க பகுதி என்னன்னு சொல்லுவோம். 2000க்குள்ள எங்களுக்கு இந்த அரைவாசி துண்டு கிடைச்சது. 4000க்குள்ள பாருங்க காவாசி துண்டு தான் கிடைக்கும். அப்ப கீழே இருக்கிற நம்பர் ஆக பெருசா இருந்தா அந்த பெருமானம் சின்னதாகும். சரியா? அப்ப இந்த கேள்வியும் இந்த கேள்வி மிகச்சிறிய பெருமானம் வரும். சரியா? எந்த எந்த நம்பர் இதுக்குள்ள பெரிய நம்பர்? இதுக்குள்ள இதுல 5 நம்பர் இருக்குல்லாம், இந்த 5 நம்பர் சொல்லுங்க. 12 தான் பெரிய நம்பர். சரியா? அப்ப 12ன்றவர் தான் கீழே வரணும். யாரு கீழே வரணும் மேல வரணும் எல்லாம் கேள்வி கேட்குது. இதுல எந்த 2 நம்பர்களை பிரிச்சா இதுல போட்டிருக்காங்க, என்ன டேஷ் போட்டிருக்காங்க, இப்படி போட்டிருக்கு, டேஷ் பிரித்தல் டேஷ். சரியா? அப்ப கீழே வர வேண்டிய நம்பர் வந்து எங்களுக்கு 12. சரியா? அப்ப மேல சின்ன நம்பர் வரும், உள்ளதுக்குள்ளே சின்ன நம்பர் வந்தா தான் சின்ன நம்பரை பெரிய நம்பரால பிரிச்சா சின்ன விட வரும். சரியா? சின்ன நம்பரை சிறிய நம்பரை பெரிய இலக்கத்தால பிரிச்சா விடையாக சிறிய விடை கொண்டு வரும் உங்களுக்கு. சரியா? அப்ப இதுல சின்ன நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லா நம்பரையும் 4 நம்பரா மாத்திட்டோம். அது நேற்று படிச்சது. சரி, இன்னைக்கு அவ சொல்லுங்க. இதுல பாருங்க 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பர்ல யாரு சின்ன நம்பர்? முதலாவதான் 6 தான் சின்ன. என்ன அதுக்கு இப்ப 4ன்னு சொன்னா உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸி. ஏன்னா அப்ப இங்க 6 இருக்கு, இங்க 20 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப உள்ளதுக்குள்ளேயே சின்ன நம்பர் வந்து 0.0006. ஓகே தானே? பேருந்து ஒன்றின் பயணப்பாதையில் சம இடைவெளிகளில் 8 பேருந்து நிறுத்தங்கள் உண்டு. சரியா? 8 பஸ் ஸ்டாப் இருக்கா. சரியா? 1 2 3 4 5 6 7 8. சரியா? 8 பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகே தானே? அங்கால என்ன சொல்றாங்க, முதலாம் 5ஆம் நிறுத்தங்களுக்கு இடையிலான தூரம் 48. முதலாவது என்ன, இவர் முதலாம், இவர் 2ஆம், இது 3ஆம், இது 4ஆம், இது 5ஆம் நிறுத்தம், இது 6ஆம் நிறுத்தம், இது 7ஆம் நிறுத்தம், இவர் 8ஆம் நிறுத்தம். பஸ் ஸ்டாப். இதுல முதலாம் நிறுத்தத்துக்கும் 5ஆம் நிறுத்தத்துக்கும் இடையில ஏன்னா இந்த இடைவெளிகள் பாருங்க, எத்தனை இடைவெளிகள் இருக்கு இதுக்குள்ள பாருங்க. முதலாம் நிறுத்தம் 5ஆம் நிறுத்தம்னா இவ்வளவு தானே, இவ்வளவு. அதுக்குள்ள பாருங்க எத்தனை இடைவெளி இருக்குன்றாங்க. தூண என்ன வேண்டாம், பஸ் ஸ்டாப் பண்ண வேண்டாம், இடைவெளியை பாருங்க. இங்க ஒரு இடைவெளி இருக்கு, இங்க 2 3 4. சரியா? 5 நிறுத்தம் சொன்னா எத்தனை இடைவெளி வந்திருக்கு? 4 நிறுத்தம். அந்த இடையிலான தூரம் எவ்வளவா? 48 ஓடும். 48. 4 இடைவெளிக்கு 48 சொன்னா ஒரு இடைவெளி எவ்வளவா இருந்திருக்கும்? எப்படி காண்றது? 12. 4 48. என்ன கண்டு வருது. 4 இடைவெளியிலிருந்து 48 சொன்னா ஒரு இடைவெளியை காண்றதுக்கு 12 மீட்டர். ஒரு இடைவெளி 12 மீட்டர். 12 48. சரியா?
அப்ப முதலாம் மற்றும் இறுதி நிறுத்தங்களுக்கு இடையிலான தூரம். முதலாம் மற்றும் இறுதி என்று சொன்னா 8 8 ஸ்டாப் இருக்கு. அப்ப எத்தனை இடைவெளி இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். 8 சொன்னா வெரி குட். 5 நிறுத்தம் சொன்னா 4 இடைவெளி இருந்திருக்கும். அப்ப 8 ஒன்றை குறைக்கிறோம். 5 சொன்னா 4. அப்ப 8 சொன்னா எவ்வளவு இடைவெளி இருந்திருக்கும்? பாருங்க 3 2 3 4 அங்கால 5 6 7 இடைவெளி இருக்கு. சரியா? ஒரு இடைவெளி எத்தனை கண்டுபிடிச்சிட்டோம்? ஒரு இடைவெளி எவ்வளவு தூரம்? ஒரு இடைவெளி 2 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்ப 8 இடைவெளிக்குள்ள சாரி 8 இல்ல 7 என்ன 7 இடைவெளி 7 இடைவெளியில எவ்வளவு இருந்திருக்கும்? எப்படி காண்றது? 12 7ஆல பெருக்கணும். என்ன 7ஆம் வாய்ப்பாடு தெரியும் தானே எல்லாருக்கும்? 7 2 ஒரு 7 ரவுண்டு 7 7 மூன்றும் 8 84 மீட்டர்ன்றது விடையா. சரி, அது பஸ் ஸ்டாப் கொண்டு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு கேள்வியை மாத்தலாம். ஒரு மதி மதிலன்னு சொன்னா வேலி என்ன வேலி முந்திதான் வேலி தகரம் எல்லாம் அடிச்சு தூண் எல்லாம் வச்சு இப்ப எல்லாம் மதில் கட்டுறாங்க இல்லையா? அப்ப இந்த தகரம் அடிக்கிறார்கள் ஒரு தூண் வைப்பாங்க எல்லாம் வேரியஸ் தூண் வச்சு 2 தூண் வச்சு ஒரு தகரத்தை அடைப்பாங்க என்ன தூண் 2 தூண்ல ஒரு தகரம் 2 தூண்ல ஒரு தகரம். சரியா? அப்படி எத்தனை தூண் இருக்கு எத்தனை தகரம் இருக்குன்னு சொல்லி கேள்விகள் கேட்கலாம். சரியா? சரி, அடுத்த கேள்வி போவோம். 17வது கேள்வி. 17வது கேள்வி பாருங்கோ. எண்ணிம கடிகாரம் உண்டு. ஒரு ஒரு எண்ணிம கடிகாரம் என்ன? டிஜிட்டல் வாட்ச். சரி, அப்படி வச்சு கொடுப்போம். சரியா? எண்ணிம கடிகாரம் உண்டு அல்லது எண்களை காட்டுற கடிகாரம். ஒன்றில் 4 0 முதல் 23:59 வரையான காலப்பகுதியில் நேரம் காட்டுவதற்கு 3006 என்ற 4 இலக்கங்களும் எத்தனை தடவைகள் பயன்படும் என்று சொல்லி கேட்கிறாங்க. எத்தனை தரம் இந்த 4 நம்பரும் இந்த டிஸ்பிளேல வரும்? ஒரு உதாரணம் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு விளங்கணும் இந்த கேள்வி என்னென்று விளங்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று தந்திருக்காங்க. அதாவது இதுல 06 அரை என்ன டைம் காட்டுது மணிக்கூட்ல? இந்த மணிக்கூடு பாத்துருக்கீங்களா? இப்படி மணிக்கூடு வீட்டுல இந்த டிவி சேனல்ல இருக்கும். என்ன நேரம் இப்ப இதுல மணிக்கூட்ல என்ன நேரம் காட்டுது? முற்பகல் 6:30. முற்பகல் 6:30. என்ன ஒரு நாள் ஆரம்பமாகிறது 00:00 ஆரம்பமாகும் ஒரு நாள். சரியா? முடிகிறது 00 சாரி 00 இல்லை 23. ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் இருக்குமில்ல? 24 மணித்தியாலம் இருக்குமே. அப்ப 23:59 என்ன 24 மணித்தியாலங்கள் இருக்கும். சரியா? ஓகே, இதுக்கு இடையில இந்த நேரத்துக்கு இடையில தரப்பட்ட 4 நம்பர் 3006. சரியா? இந்த 4 நம்பரும் எத்தனை தடவை வரும் என்று கேட்கறாங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, இப்படி போடலாமா? 60 30 இப்படி மணிக்கூட்ல நேரம் காட்டுமா? இல்ல ஏன் காட்டாது? மணிக்கூட்ல 24 வரத்தான். மொத்தமே 24 மணித்தியாலம் தான் இருக்கும் ஒரு நாள்ல. 24 மணித்தியாலம் தான் இருக்கு. இதுக்கு பிறகு 24 காட்டாது. இதுக்கு பிறகு திரும்ப 0:00:00:00 மாறிடும் அடுத்த நிமிஷம். சரியா? அப்ப 60 நிமிஷம் வராது. அப்ப இப்படி போடலாம். 6 வரையலாது என்ன? அப்ப அதுகளை வச்சுக்கொண்டு நாங்க ஆர்டர் பண்ணுவோம். அப்ப 0 வரும் தானே. முதலாம் நம்பர் என்ன? உள்ளதுக்குள்ளே சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கும் என்ன 00. சரியா? அடுத்த சின்ன நம்பர் 1:36. இப்படி ஒரு நேரம் காட்டலாம் இல்ல? மணிக்கூட்ல இப்படி ஒரு நேரம் காட்டலாம் தானே. 36 நிமிடம் பகல் என்ன 36. இப்பதான் நேரம் சரியாக இரவு 12:36. ஓகே,
அப்ப அடுத்த நேரம் என்ன காட்டலாம்? அடுத்தது பாருங்க 63 போடலாம். சைவர் 63 போடலாமா? இப்படி இல்ல 60 நிமிடம் தான் சார் 60 காட்டாதுன்னு 89 சைவரமா இருக்கு. 60 காட்டாது. அப்ப என்ன 63 காட்டும்? என்ன 60 காட்டாது. காட்டுமா? அப்ப இதுவும் வராது. சரியா? அப்ப இந்த சைவருக்குரிய சோடி எழுதி சைவருக்குரிய சோடி முடிச்சு. சரியா? அடுத்தது அப்ப சைவர் எழுதிட்டோம். சைவருக்கு பக்கத்துல சின்ன நம்பர் 3 போகும். 3 போட்டாச்சு தானே, சைவரை போட்டாச்சு, 3 போட்டாச்சு, இன்னொரு சைவர் 6 இந்த நேரம் காட்டுங்க. நேரம் காட்டு என்ன எப்படி போடாங்க இப்ப சைவர் 3 ஓகே. அப்ப பாருங்க 3 மணி 6 நிமிடம் இதுவும் முடிஞ்சு. 3 மணி 60 நிமிடம் சொல்லி இதை மாத்தி போடல. அது 60 வராதுன்னு முடிச்சிருக்கு. சரியா? அப்போ ஓகே, இனி நேரா 6க்கு போகும். 6 மணியில என்னென்ன சோடிகள் இருக்கு? 12 மணில இருக்கிற ஒரே ஒரு சோடியா இருக்கு, 3 மணில ஒரே ஒரு சோடி தான் இருக்கு. 6 மணின்னு சொன்னா 6 மணி 3 நிமிடம் வந்து காட்டலாம் இல்ல? 6 மணி 3 நிமிடம் என்று சொல்லி ஒரு நேரம் காட்டலாம். அதே மாதிரி 6 மணில இன்னொரு சோடி இருக்கு பாருங்க, 6 மணி 30. வெரி குட், அதேதான் 6 மணி 30 நிமிடம் என்று சொல்லி காட்டலாம். சரியா? ஓகே. அப்ப பாருங்க இந்த இலக்கங்களை எத்தனை தடவை பயன்படுத்த 4 நம்பரும் 4 நம்பர் எத்தனை தடவை பயன்பட்டு இருக்கு? 2 3 4. இது உதாரணம், கீழே இருக்கிற உதாரணம், கேள்வியில உதாரணம் தந்திருக்காங்க.